கோயில் திருவிழாக்கள், விளையாட்டு நிகழ்வுகளில் அதிகளவில் கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்று தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறியதற்கு தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவிக்கும் வகையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அண்ணாமலை தனது எக்ஸ் தள பக்கத்தில் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் காங்கிரஸ் அரசின் நிர்வாக தோல்வியால் கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் உயிரிழந்தது குறித்த கேள்விக்கு பொதுமக்கள் கோயில் திருவிழாக்களுக்கு செல்லக்கூடாது என்று பதிலளித்திருக்கிறார் அமைச்சர் மனோ தங்கராஜ். கோயில் சொத்துக்களையும் பக்தர்கள் காணிக்கையாக கொடுக்கும் உண்டியல் பணத்தையும் சுரண்டி கொண்டிருக்கும் கூட்டம் இன்று பொதுமக்கள் கோயில் திருவிழாவுக்கு செல்வது நாகரீகம் இல்லை என்று கூறுகின்றனர். எது நாகரிகம்? தமிழகத்தின் ஒட்டுமொத்த கனிம வளங்களையும் கடத்தி விற்பதா, அல்லது ஆவின் பால் கொழுப்பை கூட வெட்டு வைக்காமல் திருடுவதா? இந்தியா கூட்டணி கட்சியின் நிர்வாக தோல்வியை மறைக்க பொதுமக்கள் கூட்டமாக கோயில் திருவிழாவுக்கு செல்லக்கூடாது என்று கூறும் அமைச்சர் மனோ தங்கராஜ் தனது கட்சி தலைவரிடம் இப்படி சொல்வாரா? தமிழகத்தில் கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் போதைப் பொருட்களும் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. கொலை நடைபெறாத நாளே இல்லை என்ற அளவில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடக்கிறது. இந்த நிலையில் இவர் பகுத்தறிவு பற்றி பேசுகிறார், வெங்காயம் என்று பதிவிட்டுள்ளார். மேலும் கோயில் திருவிழாக்களை தேடி தேடி செல்லும் துர்கா ஸ்டாலின் உட்பட திமுக குடும்பத்தினரும் நாகரீகமற்றவர்களா என்று தமிழக பாஜக செயலாளர் டாக்டர் SG சூர்யா விமர்சித்துள்ளார். முன்னதாக பெங்களூருவில் புதன்கிழமை நடைபெற்ற RCB வெற்றி பேரணியில் 11 பேர் சிக்கி பலியாகினர். இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், கர்நாடக அரசை பற்றி நான் எதுவும் கூறவில்லை. என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது. பல்வேறு பகுத்தறிவு பிரச்சாரங்களையும் மேற்கொள்வதுடன் பகுத்தறிவு அடிப்படையில் ஒரு சமூகத்தை கட்டமைக்கவும் முயற்சி செய்து வருகிறோம். கோயில் திருவிழாக்களில் அதிக அளவிலான கூட்டம் கூடுவது, விளையாட்டு நிகழ்வுகளையும் அதிக அளவில் பார்க்க சொல்வது போன்றதெல்லாம் நாகரிகமான சமூகத்திற்கு நல்ல அடையாளமாக தெரிவதில்லை. நீ பார்வையாளனாக இருக்காதே, பங்கேற்பவனாக இரு என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. நேற்று கூடிய கூட்டத்தில் எத்தனை பேர் கிரிக்கெட் மட்டையை பிடித்திருப்பார்கள்? பொது இடங்களில் அதிக அளவிலான கூட்டம் கூடி நெருக்கடியை ஏற்படுத்துவதை பொதுமக்களே தவிர்க்க வேண்டும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. கர்நாடக அரசை பற்றி நான் எதுவும் கூறவில்லை. இது பெரும்பாலான இடங்களில் நடக்கிறது. பொதுமக்கள் தங்கள் அறிவை பயன்படுத்த வேண்டும். கூட்டங்களில் முண்டியடித்துக் கொண்டு செல்வதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.